இது குவானியா. எனக்கு தெரியல, நான் போயிட்டு இருக்கிற பார்த்து சரியான்னு சொல்லிட்டு கேட்டு தான் போகிறேன். டோட்டலாக ஒரு இருட்டான குகைக்குள்ளே கூற போகிறோம். கொஞ்சம் பயந்த சுபம் உள்ளவங்க வர வேணாம் தான் சொல்லுவேன். வண்டி அதாவது நான் தலையில் ஹெட்லைட் கட்டியிருக்கேன். இப்போ ஹெட்லைட்டை ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணுறேன். கும் இருக்கு என்னன்னு தெரியும். நம்ம இப்போ ஒரு போட் எடுத்து நம்ம குவானியாவுக்கு போக போகிறோம். இப்போ எதெல்லாம் பார்த்தோமோ அதை ரியலாக பார்க்குறதுக்காக போகிறோம். அங்கே மேபி விளக்கு அறவே இருக்காது, ஏன்னா வவ்வால்களுக்கு சிக்கல்னால விளக்கு இருக்காது. ஸோ இந்த நதி வழியாக இந்த நதி பேர் வந்து நியா நதி. இந்த நியா நதி வழியாக நம்ம அந்த குவானியா போகிறோம். ஒரு ஆற்றை கடந்த பிறகு இந்த குவானியா போகிற பாதை ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் வரைக்கும் இப்படி நடந்து போகணும். இந்த இடத்துடைய ஆபத்து வந்து நிறைய பேர் வலிக்கி விட்டுருக்காங்க. அவ்வளவு வளவளப்பான தரை, பாசி பிடிச்ச தரை. இந்த மாதிரி ஹைக்கிங் ஷூ போட்டுக்கிட்டாக்கா ஓரளவு பாதுகாப்பாக நடக்கலாம். இது ஒரு முக்கியமான இடம். ஆக்சுவலி நான் இங்கே வந்ததுக்கான காரணம் வந்து பின்னான் மக்களை பார்க்கறதுக்கு தான். குவானியா பார்க்கறது முக்கியமான ஒரு அங்கம். ஆனால் பின்னான் மக்கள் தான் ஆரம்பத்தில் குவானியாவில் இருந்தாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறவங்கள ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க வேற இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. அப்படி அவங்க இருந்தப்ப பயன்படுத்தின நதி இது. அவங்க போட்டு போனது, அப்புறம் அவங்களுடைய நீர் தேவைக்காக பயன்படுத்தின இடம். இந்த மரம் ரொம்ப முக்கியமான மரம். இந்த மரத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னாக்கா, நம்ம ஒரு வேளை காணா போயிட்டோம்னாக்கா, இந்த மரத்தை பற்றி நான் நிறைய பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். காணா போயிட்டோம்னாக்கா இந்த தட்டையாக இருக்குல்ல, அதில் நம்ம எதையாச்சும் கொண்டு ஒரு பெரிய கட்டையை எடுத்து அடிச்சோம்னாக்கா அது பல கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அந்த சத்தம் போயிட்டு கேட்கும். ஒரு காங் மாதிரி சத்தம் வந்து கேட்கும். ஸோ நம்ம காணா போயிட்டோன்றதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். ஓகே, அதோடைய வேறு அப்படியான வேறு. ஸோ ஒரு பெரிய கட்டையை எடுத்து அடிச்சோம்னாக்கா அந்த சத்தம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் கூட கேட்கக்கூடிய தன்மை கொண்டது. பெரிய மரம். ஓகே, ஸோ அதே போல் வந்து சில மிருகங்கள் வந்து இங்கே தான் வந்து தங்கும். அப்போ வேட்டைக்காரர்கள் வந்து வேட்டையாடணும்னாக்கா இந்த இடத்துக்கு வந்தாக்கா மிருகங்கள் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ இங்கே வந்து எளிதாக விலங்குகளை வேட்டையாடுவாங்க. இது போன்ற மரங்களை பார்க்கறது ரொம்ப அதிசயம். பொதுவாகவே பூர்வ குடிகளுக்கு ஆவிகளை வழிபடக்கூடிய பழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பாருங்க, இந்த கல் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, அப்படியான ஒரு இடத்துல தான் இங்கே இருக்கோம். இந்த பகுதி பூர்வ குடிகள், அதாவது பின்னான் மக்கள் ஆவிகளை வழிபடக்கூடிய இடம் இது. முக்கியமாக எதுக்கு வழிபடுறாங்க அப்படின்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய அந்த பறவைகளுடைய எச்சம் இருக்குல்ல, இங்கே பறவைகள் எச்சத்தை சேகரிக்கக்கூடிய ஒரு தொழில் முக்கியமானது. அதுக்காகவும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த பறவைகளுடைய எரு இருக்குல்ல, ஓகே, அதுவும் பராமரிக்கிறதுக்கான ஒரு வழிபாடாக இருக்கும். ஒரு வருஷமாக சும்மா அப்படின்ற ஒரு வழிபாடு செய்கிறாங்க. ஸோ அந்த வழிபாடு ஆவிகளை வச்சு செய்வாங்க. இங்கே முக்கியமாக எனக்கு இடப்பட்ட கட்டளை என்னன்னாக்கா, நான் ஒருத்தருடைய அடையாளங்களை தேட்டு வந்திருக்கேன் இல்லையா, அவருடைய பெயர் இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, ஒருவேளை அவருடைய ஆவி இங்கே தான் இருக்கும். ஓகே, அவர் வந்து இறந்துட்டதா சில பேர் நம்புறாங்க, சில பேர் காணா போயிட்டதா சொல்லப்படுது. பட் எதுவாக இருந்தாலும் அவருடைய ஆன்மா இங்கே இருக்கலாம். எனவே அவருடைய பெயரை நான் இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இங்கே மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மரவட்டை, சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மரவட்டை. ஓகே, நம்ம கோகைக்கிட்ட வந்துட்டோம். இது மேலே ஏறணும். இப்போ சேஃப் டிஸ்டன்ஸ்.
இப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் நான் மட்டும்தான் இருக்கேன். போய் பார்ப்போம். நாம் இருக்கிறது இங்கே ஒரு முக்கியமான பகுதி, வணிக குகை சொல்லலாம், வணிக குகை. இந்த கட்டைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடிக்கப்பட்டதில் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கப்பட்ட கட்டைகள். இந்த பகுதி, குறிப்பாக இந்த பகுதி வந்து ஒரு சமையல் கூடமாக இருந்தது. சமையல் கூடமாக இருந்தனால தான் மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த புகைப்பட்டு வந்து கருகி போயிருக்கு. சரி, ஏன் மக்கள் இங்கே இருந்தாங்க, ஏன் வாழ்ந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த பாதையை நம்ம தொடர்ந்து போகணுனாக்கா அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். இந்த பறவைகளுடைய எச்சிலை எடுக்கக்கூடிய தொழில் இப்போ நடக்கலை. இப்பயும் அதோடைய எச்சில் வந்து அதிக விலை தான். அது அந்த காலத்துலேருந்து ஒரு பெரிய வணிக பொருளாக இருந்தது. அந்த எச்சிலை சேகரிக்கிறவங்க இங்கே இருந்தாங்க. இங்கே தங்கி அதை சேகரித்து இடைத்தரகர்கள்ட்ட விற்கக்கூடிய இடமா இது இருந்தது. ஓகே, ஸோ இப்படி தான் இங்கே இருந்திருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை, 1950கள்லாம் மக்கள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. பறவைகளுடைய எச்சிலை சேகரித்து வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இடைத்தரகர்கள்ட்ட விற்றுருக்குறாங்க. விற்று அந்த இடைத்தரகர்கள் வெளியே போயிட்டு இன்னும் கூடுதலான விலைக்கு விற்றுருக்குறாங்க. கீழே வந்து ஒரு ஆறு ஓடுது. இந்த ஆறில் தான் அவங்க சமைக்கிறதுக்கான நீர் எடுத்திருக்காங்க, துணி துவைக்கிறதுக்கான நீர் எல்லாமே கீழே இருக்க ஆற்றிலிருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி இது வந்து ஒரு முக்கியமான மக்கள் வாழக்கூடிய இடமாக இந்த குவானியாவில் இருந்திருக்கு. குவானியா ஒரு நீண்ட குகை தொடர், அதில் இது ஒரு பகுதி. மேலே பார்த்தாக்கா வவ்வால்களுடைய கூடு இருக்குது, வவ்வால்கள் தங்கியிருக்கிற இடம். அப்படி வவ்வால்கள் தங்கியிருக்கிற இடம் இருந்தாக்கா அதுக்கு நேராக கீழே வந்து இந்த குவானோ இருக்கும். ஓகே, இதுதான் இந்த வவ்வாலுடைய எச்சம். இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, விலங்குகள் அப்படின்றது பெரிய புலி, சிங்கம், யானை மட்டும் இல்லை. இது போன்ற ஒரு வவ்வாலுடைய எச்சத்தை நம்பி கோடிக்கணக்கான பூச்சிகள் வந்து வாழுது. இதுக்குள்ள கோடிக்கணக்கான பூச்சிகள் வந்து உயிர்கள் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற மக்கள் இதை வந்து தங்களுடைய தேவைக்காக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. பக்கத்துலேயே வந்து கிணறு இருக்கு, ரொம்ப தூய்மையான நீர் கொண்ட கிணறு இது. ஓகே, தூய்மையான நீர் கொண்ட கிணறு, இந்த தண்ணியை குடிக்கலாம். ஒரு முக்கியமான இடம் இது. நான் முதல்ல சொன்னால குவானோ, இதுதான் அந்த குவானோ. வவ்வாலுடைய எச்சமோ பறவைகளுடைய எச்சமோ கலந்த ஒரு விலை மதிப்புமிக்க எரு. ஓகே, இந்த எரு இதில் ஒரு மாதிரி வாடை வரும். ஓகே, ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த வந்து பராமரிக்கிறாங்க. ஏன் பராமரிக்கிறாங்க, வெள்ளை வேலையாக பார்க்க முடியுதா? ஓகே, அதாவது ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து உருவாக்குறதுக்கு மனிதர்கள் வந்து வந்து அந்த ஈகோ சிஸ்டம் வந்து அழிக்கிறாங்க. இப்போ நான் நடக்கிற பாதை, இது நடக்கிற பாதை, இந்த ஓரத்தில் இந்த இது இருக்குது, இந்த எரு இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு வளரக்கூடிய பூச்சிகள் இங்கே இருக்குது, பார்க்கலாம். இந்த பூச்சிகளை பார்க்கலாம். ஓகே, எறும்புகளுடைய கூடுகள் இருக்குது, இங்கே எறும்புகளுடைய கூடுகள் இருக்குது. அப்புறம் சிலந்திகள் இருக்குது. ஸோ இப்படி அந்தந்த பூச்சிகள், பூச்சி இனங்கள் அதோடைய ஈகோ சிஸ்டமில் முழுமையாக வாழ்கிறதுக்காக இந்த இடத்த முழுமையாக பராமரிக்கிறாங்க. அந்த பச்சையாக இருக்கிறதுலாம் பாசிகள். ஓகே, ஸோ மனிதர்கள் கால் தடம் படாமல் அவை வந்து பாதுகாக்கப்படுறதுக்காக இந்த இடம் வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல். இது வரைக்கும் இந்த தகவல் எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது புதிதாக நடக்கிற ஒரு அகழ்வாராய்ச்சி. இங்கே வந்து 50,000 வருடங்களுக்கு முன்பு இருந்த மனிதனுடைய மண்டை ஓடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த மண்டை ஓட்டில் 3 பற்கள் இருக்குது. அதோட ஒட்டின ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு 50,000 வருஷத்துக்கு முன்பு அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க. இதுக்கு முன்பு குவானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளை வச்சு அது வந்து ஏறக்குறைய 40,000 வருஷம்னு சொன்னாங்க. இது அதை விட வந்து ஒரு பழமையானது அப்படின்றத இப்போ வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. 2026 முறையாக இது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு புதிய வரலாறு எழுதப்படும். 50,000 வருஷத்துக்கு முன்னுக்கு குவானியா பகுதியில் இருக்கிற இந்த முதல் குகையில் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கான வரலாறு எழுதப்படும். இது ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப பிரம்மாண்டம். எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரில, ஆனால் மிகப்பெரிய குகை. இது ஒரு பெரிய ஃப்ளைட்டை நிப்பாட்டுற அளவுக்கு பெருசு. ரொம்ப தூரமாக நடந்தாச்சு. ஏறக்குறைய 2.5 மணி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். என்னோட 16-17 வயசுலேருந்து நான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட இடம் அது குவானியா.
மாபெரும் குகை. இது குவானியா. இதை பார்க்குறதுக்கு மேட்டில் ஏறினா தான் இந்த அழகை பார்க்க முடியும். அங்கே மனிதர்கள் வர்றதை பார்த்தா தெரியும் இது எவ்வளோ பெருசு அப்படின்றது தெரியும். ஆனால் இதை பார்க்குறதுக்கு படிக்கட்டில் ஏறி பார்த்தா தான் இந்த அழகை பார்க்க முடியும். அப்படி ஏறும்போது கீழே வந்துட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீரனுக்கு விழுப்புண்கள்லாம் சாதாரணம், விழுப்புண்களும் சாதாரணம், விழுந்த புண்களும் சாதாரணம். இதுக்கு பிறகு இருட்டான பகுதி. தலையில் விளக்கு கட்டிக்கிட்டு நடந்து போனோம். ரொம்ப கவனமாக நடக்கணும். ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் நடந்து இங்கே வந்திருக்கோம். ஆனால் இப்படி ஒரு அழகை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வரலாம். டோட்டலாக ஒரு இருட்டான குகைக்குள்ளே போகிறோம். இது ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு குகை ஓவியத்தை பார்க்கறதுக்கு தான். இல்லைனாக்கா அப்படி ரிட்டன் பண்ணி போயிடலாம். ஆனால் இவ்வளோ கஷ்டம் ஏன் தேவை அப்படின்னாக்கா, மலேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆக பழமையான ஒரு குகை ஓவியத்தை பார்க்குறோம். அதுக்கு தான் இந்த ட்ராவல். தண்ணி முடிஞ்சு போச்சு. என் கூட வந்த வழிகாட்டி அவருக்கு வயதாயிட்டனால கீழே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு விதத்தில் தனி பயணம் தான், ஆனால் தண்ணி இல்லாத பயணம். எங்கே இருக்கு அந்த ஓவியம் தெரில. கிட்டத்தட்ட இந்த குகையில் நான் மட்டும்தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனையும் காணும். போகிறப்ப அது சரின்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்க வர வேணாம் தான் சொல்லுவோம் வண்டி. ஏன்னா இந்த பூச்சிகளுடைய சத்தம் ஃபோனில் தெளிவாக கேட்குதுன்னு தெரில. இந்த பூச்சிகளுடைய சத்தங்களும் இந்த அமைதியும், நீர் ஒழுகிற சத்தம், அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வினோதமான சில பெரிய பூச்சிகள், இதெல்லாம் ஒரு ஆளை பயமுறுத்தும். அதனால் தனியாக வராமல் இருக்கிறது நல்லது தான். நான் காட்டுக்குள்ளேயே இருந்து பழகினால இந்த சத்தம்லாம் பழகி போச்சு. கும் இருட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் தலையில் ஹெட்லைட் கட்டியிருக்கேன். இப்போ ஹெட்லைட்டை ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணுறேன். கும் இருட்டுன்னு என்னன்னு தெரியும். இதுதான் கும் இருட்டு. எனக்கு தெரியல நான் போயிட்டு இருக்கிறப்ப அது சரியான்னு சொல்லிட்டு கேட்டு தான் போகிறேன். பொதுவாக உள்ளூர்லேயே நான் பாதையை தவற விடுறதுல ஒரு எக்ஸ்பர்ட். எத்தனை முறை இருக்கனால ஒரு பாதை பிடிபடாது. ஆனால் இப்படி பாதையே தெரியாத ஊரில் பயணம் பண்ணும்போது நம்ம தொலைய மாட்டோம். ஏன் தொலைய மாட்டோம்னா, ஏற்கனவே நம்ம தொலைஞ்சு போய் தான் இருப்போம். தொலைஞ்சு போய் இடத்துல எங்கே மீண்டும் தொலைகிறது. அதனால் தைரியமாக போகலாம். நான் எப்பவுமே என்னுடைய நண்பர்கள்கிட்ட, என்னுடைய மாணவர்கள்கிட்ட சொல்லுவேன், தனிப்பயணம் செய்யுங்கன்னு சொல்லுவேன். தனிப்பயணம் உங்கள் ஆன்மாவை இன்னும் விசாலமாக்கும். இன்னும் ஒரு சுதந்திர உணர்வு கொடுக்கும். உங்களுக்கான பயணத்தை நீங்களே முடிவு பண்ணுவீங்க. எத்தனை பாதைகள் இருந்தாலும் எந்த பாதையில் நடக்கணுன்றது உங்கள் ஆன்மா சொல்லும், உங்கள் அறிவு சொல்லும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ என்னுடைய அறிவு சொல்கிற மாதிரி நான் நடக்கிறேன். எனக்கு வழிகாட்டி இல்லை. வழிகாட்டி இல்லாத ஒரு பாதை இது. எப்பவுமே ட்ராவல் பண்ணும்போது எல்லாம் ஒரு பேக்கேஜ் அமையும். அப்படி மலையில் நடக்கணும். மணி இப்போ 2. இன்னும் அந்த குகை ஓவியத்தை தேடி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் சாப்பிடல, தண்ணி இல்லை. விட்டானா இந்த மாதிரியான பயணங்கள் கொடுக்குற அனுபவம் வாழ்க்கை முழுக்க ஞாபகத்தில் இருக்கும். ரொம்ப வசதியான பயணங்களை விட
இந்த பயணங்கள் அர்த்தபூர்வமானது. இந்த எறும்பு இருக்குல்ல, இது வந்து ஏறக்குறைய 1 இன்ச்சு பெருசுக்கு இருக்கு. அதனால கேமராவில் கரெக்டாக காட்ட முடியல, தெரியும் 1 இன்ச்சுக்கு பெருசுக்கு இருக்கு. கடிச்சா செத்துருவோம் போல இருக்கு. சேர்ந்துட்டேன். இதுதான் அந்த ஓவியம் இருக்கக்கூடிய குகை.